ஹலோ வணக்கம். போலி கோழி முட்டை, அதாவது சீனாவில் தயாரிக்கப்படும் போலி கோழி முட்டையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது செல்ஃபோனு, எலக்ட்ரானிக்கு இது மாதிரி பொருளெல்லாம் ரொம்ப சீப்பஸ்ட்டு ரேட்டில் தயாரித்து கொடுத்த நாடு தான் சீனா. ஏன்னா சீனாவோட பொருள் தான் இங்கே இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகுது. காரணம் மலிவு விலை, அந்த விலைக்கு ஏற்ற ஒரு குவாலிட்டி அதில் இருக்குது. அப்படின்றதுனால தான் செல்ஃபோன்லேருந்து எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் தேடி வாங்கிட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்தி சீனாவுடைய மிக ஒரு மோசடி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உணவு பொருட்களில் கூட போலியை தயாரித்து அது இப்போது இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் கூட இப்போ அந்த ஒரு போலி கோழி முட்டையை விற்பனை ஆகி கொண்டிருக்குதுன்றது தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ இந்த கோழி முட்டையை எப்படி அவங்க தயாரிக்கிறாங்கன்னு பாருங்கள். முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கருவுக்கு பதிலாக அவங்க என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டார்ச்சு, ரெசினு, சோடியம், ஆல்கனேட் ரசாயனம், இது மாதிரி வேதியியல் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சக்கருவுக்கு பதில் ஆர்கானிக் ஆசிடு, பொட்டாசியம், ஜெலட்டின், கால்சியம் குளோரைடு, வென்சைக் அமிலம், இதெல்லாம் மஞ்சக்கருவை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற வேதிப்பொருட்கள். முட்டையோட நிறத்துக்கு அவங்க செயற்கை நிறத்தையே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே செஞ்சு இதை காய வச்சதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்பின் மெழுகு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான மெழுகில் போலி முட்டை ஓடை தயாரித்து இது மேலே பொருத்திடுறாங்க. இப்படி இந்த போலி முட்டையை உருவாக்கிட்டு வருது. இதில் ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, இதை அவங்க 1990லேருந்தே செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு செய்தியாக இருக்குது. இதில் இது ஏன் இந்த போலி கோழி முட்டையை இவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1 கிலோ கோழி முட்டைக்கு 60 ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னால், அதே 1 கிலோ கோழி முட்டையை போலியில் தயாரிப்பதற்கு வெறும் 6 ரூபாய் தான் செலவாகிறது. அது மட்டும் இல்லாமல், போலி முட்டை மட்டும் தானா அப்படின்னு கேட்டால், போலி முட்டை மட்டும் கிடையாது. போலி அரிசி, போலி காய்கறி, மட்டன் என்ற பேரில் எலி, நரி போன்ற விலங்குகளின் கறியை கூட இவங்க தயாரித்து விற்கிறாங்க அப்படின்னு சீனாவை சேர்ந்த சிடிவி என்ற ஒரு தொலைக்காட்சியே வெளியிட்டிருக்குது டாக்குமெண்ட்ரியில். ஆகையினால மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட ஜாக்கிரதையாக எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் வாங்கணும்.